இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க. இந்த பையன் ஹோம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த பையனோட அம்மா வந்து, இங்க பாரு தம்பி, வீட்ல ஏசி ஒர்க் ஆகல, அதை சரி பண்றதுக்கு தான் இந்த ஆங்கிள் வந்து இருக்காரு, நாங்க 2 பேரும் போய் ஏசிய சரி பண்றோம், நீ சமத்தா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனோட அம்மா அந்த ஆளை கூட்டிக்கிட்டு உள்ள போறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த பையன் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு கேள்விக்கு விட தெரியல. அம்மா கிட்ட போய் கேட்டா அம்மா திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு தன்னோட அப்பாவுக்கு கால் பண்ணி கேள்விக்கான விடைய கேக்குறான். ஆபீஸ்ல இருந்து அந்த பையனோட அப்பா, இங்க பாரு தம்பி, எனக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு, அம்மா வீட்டுல சும்மா தான் இருப்பாங்க, அவங்க கிட்ட கேளுன்னு சொல்றாரு. அதுக்கு இந்த பையன், இல்லப்பா, நம்மளோட ஏசி சரியா வேலை செய்யல, அதை சரி பண்றதுக்காக அம்மா ஒருத்தர் கூட்டிட்டு வந்து சரி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றான். உடனே இந்த பையனோட அப்பா, காலையில நான் ஏசி ஆஃப் பண்ணும்போது அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லையே, அப்படி பிரச்சனை இருந்தாலும் எனக்கு கால் பண்ணாம என்கிட்ட சொல்லாம எப்படி இன்னொருத்தர் வீட்டுக்கு வர சொல்லலாம்னு சந்தேகப்பட்டு இந்த பையனோட அப்பா தன்னோட பையன் கிட்ட, இங்க பாருப்பா, அந்த ஏசி சரி பண்ண வந்திருக்கேன், ஒரு போட்டோ எடுத்து எனக்கு அனுப்புன்னு சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு இந்த பையனும் கால்ல கட் பண்ணிட்டு போய் ரூம்ல இருக்க தன்னோட அம்மாவையும் அந்த ஏசி சரி பண்ண வந்த நபரையும் வீடியோ எடுத்து தன்னோட அப்பாவுக்கு சென்ட் பண்றான். அதை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக்கான இந்த பையனோட அப்பா ஆபீஸ்ல இருந்து வேகமா கிளம்பி வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து பார்த்தா தன்னோட மனைவி தன்னோட பையனுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. உடனே இந்த லேடி தன்னோட கணவன் கிட்ட, என்னங்க இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்டீங்கன்னு கேட்கிறார். அதுக்கு இவரு, நான் இல்லாத நேரத்துல வீட்ல நீ டெய்லியும் இதுதான் பண்ணிக்கிட்டே இருக்கியா, ஏசி சரி பண்ணி முடிச்சிட்டியா, ஏசி சரி பண்ண வந்தவன் வீட்ல இருந்து கிளம்பி போயிட்டானான்னு கேக்குறாரு. உடனே இந்த லேடி தன்னோட கணவனை பார்த்து, நீங்க என்னங்க சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு சமாளிக்கிறா. அதுக்கு இந்த ஆளு, என்கிட்ட நீ நடிக்காத, பையனுக்கு நீ வீட்டு பாடம் சொல்லி கொடுக்காம பையன் முன்னாடியே இன்னொருத்தனை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து நீ ஒன்னா இருந்திருக்குன்னு சொல்றாரு. அதுக்கு இந்த லேடி, சும்மா வாய்க்கு வந்ததை எல்லாத்தையும் பேசாதீங்க, அந்த மாதிரி இங்க எதுவுமே நடக்கல, நான் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது, நான் இப்ப வரைக்குமே என்னோட பையனுக்கு தான் பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன்னு பச்சையா பொய் சொல்றார். உடனே இவரு தன்னோட பையன் அனுப்பி வைத்த வீடியோவை எடுத்து காமிச்சு இதுல இருக்கிறது யாருன்னு கேக்குறாரு. இத பார்த்த உடனே ஷாக். ஆனா இந்த லேடி தன்னோட கணவன் கிட்ட, என்ன மன்னிச்சிடுங்க, நான் இனிமே இந்த மாதிரி எந்த தப்பும் பண்ண மாட்டேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்கிறார். அதுக்கு இந்த ஆளு, நான் எவ்வளவு உண்மையா உன்னை லவ் பண்ணி என்னோட வீட்டை எதிர்த்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த, உன்னை தவிர வேற எந்த பொண்ணையாவது நான் பார்த்திருப்பனா, நான் இந்த மாதிரி வேற பொண்ணு கூட இருந்தா நீ ஒத்துப்பியா, என்னால நீ பண்ணத கொஞ்சம் கூட பொறுக்க முடியல, என்னால தாங்கிக்க முடியல, இனிமே என்னால உன் கூட வாழ முடியாது, தயவு செய்து வீட்டை விட்டு கிளம்பு, என்னோட பையனை நான் வளர்த்துக்கிறேன், நீ போய் உனக்கு யார பிடிச்சிருக்கோ அவங்களே கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு டைவர்ஸ் கொடுத்து அந்த பொண்ணை வீட்டை விட்டு வெளியே அனுப்பி விட்டுறாரு. இவர் செஞ்சது சரின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க.